நம்ம எல்லாருக்குமே நம்மளோட அம்மம்மா சமையல்னா ரொம்ப ஃபேவரட் இல்ல. உங்கள்ல எத்தனை பேருக்கு உங்களோட பாட்டியோட ரெசிபி ரொம்ப ஃபேவரட்ன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு என்னோட பாட்டியோட என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபி பிரிஞ்சால் பொட்டேட்டோ ஃப்ரை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரெசிபி சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்தோடுமே ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன்ஸ் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதும் இதில் கட் பண்ணி உருளைக்கிழங்கு, கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் கட் பண்ணுறப்போ ஈவனாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா காயும் ஈவனாக குக் ஆகும். கொஞ்ச நேரம் இந்த மசாலாவில் நல்லா உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கிட்ட பிறகு இதில் சின்ன துண்டு தக்காளி இல்லை ஒரு சின்ன தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் சாட்டே பண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்துடும். கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இல்லை டெசிகேட்டட் கோகனட் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா எங்கள் பாட்டி செய்கிற போல் ரொம்பவே டேஸ்டியான பிரிஞ்சால் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் இதான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பாய்.